மக்கள் நிருபர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வணக்கம் சார். என்ன சார், நேற்று புது ஆப் ஒன்று அறிமுகப்படுத்திருக்காரு. அப்புறம் குடும்பம் சேகரணுங்கிறாரு. அது என்ன சொல்ல வர? தாவேகா கட்சி சார்பா அவங்களுடைய விஷயங்கள், தேர்தல் பரப்புரைகள், தேர்தல் விஷயங்கள் அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், யாரும் மறுக்கிறதுல நல்ல விஷயங்கள் தான் பண்ணட்டும். ஏன்னா ஒவ்வொரு கட்சியுமே வந்து தங்கள் வெற்றிக்கு தான் பாடுபடுவாங்க, யாரும் தோல்விக்கெல்லாம் பாடுபட மாட்டாங்க. தங்கள் கட்சியை பேசி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற விஷயத்தில் குறிக்கோளாக இருப்பாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது நடிகர் விஜய் அவர்களும் அந்த கட்சி சார்பாக வந்து ஆப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. குடும்பமாக இணையங்கள் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காரு. அது வந்து அவங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு, அது யாருமே மறுக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. சரி, குடும்பமாக இணையங்கள் சொல்லும்போது இவருக்கு வந்து குடும்ப உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சியில் இருப்பாங்க. இப்போ மகன் வேணால் இப்போ ஒரு குடும்பத்திற்கு ஒரு 20 வயசுக்கு இருக்கிற, ஒரு 22 வயசுக்கு இருக்கிற அந்த இளைஞர் வேணால் அவர் இவருக்கு பிடிக்கும், ரைட்டு. பட் தனது தாய் தந்தையை வந்து சேர்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறி தான். பட் மகனுக்கு சந்தோஷத்துக்காக கூட இணைவாங்க. இணைந்தால் கூட அவங்க ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா மக்களுடைய மனநிலை வந்து சினிமான்றது வேறு, அரசியல்ன்றது வேறுன்றதை இங்கே பிரித்து வச்சுருக்கோம். ஏன்னா சினிமாவும் அரசியலும் ஒன்றா பார்த்தவங்க இங்கே யாருமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு எம்ஜிஆராக இருக்கட்டும், ஒரு புரட்சி கலைஞர் விஜயகாந்தாக இருக்கட்டும், ஒரு சரத்குமாராக இருக்கட்டும், மன்சூர் அலிகான், நவரச நாயன் கார்த்திக், சிவாஜி கணேசன் ஐயா பல பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து சினிமாவில் ரசித்ததோடு சரியே தவிர அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இன்னும் ஒன்று புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஓரளவுக்கு வந்து வெற்றி பெற்றார் தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இளைஞர்கள் பட்டாளம் இருக்கே தவிர ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பொதுவான ஒரு நபராக இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ விஜயகாந்த் வந்து என்னென்னா ஒரு மூத்த நடிகர், ஒரு எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு மக்கள் மனசு மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலையும் பல பேர்கிட்ட நல்ல பேரை வாங்கி கொடுத்தவர் அவர். அதே வேறு இல்லாமல் நல்ல மனசுக்காரர் அவர். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பேர் பெற்றதுனால அவர் படங்கள் தொடர்ந்து தோல்வி இருந்தால் கூட அரசியல் வந்த பிறகு கூட அவருக்கு வந்து ஒரு கணிசமான ஓட்டுப்பதிவு அவருக்கு கிடைச்சிது. அது காரணம்னா விஜயகாந்த் மீது உள்ள ஒரு மரியாதை. அப்போ வந்து எந்த குழந்தைகளும் எந்த குடும்பங்களும் வந்து விஜயகாந்த் ஓட்டு போடுங்க, இது போடுங்களா யாரும் சொல்லலை. அவங்கவுங்க விருப்பம் தானே தவிர விஜயகாந்த் இந்த மாதிரிலாம் எதுவுமே லான்ச் பண்ணவே இல்லை உண்மையை சொல்ல போனால். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவருக்கு இளைஞர்கள், அதாவது குறிப்பிட்ட அந்த ஏஜ் குரூப், அந்த ஒரு 18லேருந்து ஒரு 25 குரூப்பில் இருக்கிற ஏஜ் குரூப் இருக்கிற பசங்களுடைய ஓட் பேங்க் இருக்கிறதுனால இவர் வந்து அந்த பசங்கள் நினைச்சா அந்த குடும்ப ஓட்டையை நம்மளால கவர் பண்ணி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தியில் அந்த நல்ல எண்ணத்தோடு அவர் பண்ணியிருக்காரு. அவர் எண்ணத்தோடு பண்ணது எல்லாமே நல்ல விஷயம் தான், யாருமே மறுக்கிறதுக்கு இல்லை. நல்லதாக பண்ணட்டும், யாரும் வேணாம்ல. அப்படியே ஒரு வேளை ஆட்சி அமைச்சா கூட அவர் வெற்றி பெற ஆட்சி அமைச்சா தமிழக மக்களுக்கு நல்லது செஞ்சால் எல்லாருமே சந்தோஷம் தான் பட போகிறோம். யாரும் வந்து இவர் வந்து டைரக்ட் யாரும் ஆதங்கப்படுத்தல, வருத்தப்படுறதில்ல, எதுவும் பண்ண போதில்லை. வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு இன்னும் பல விஷயங்களை பண்ணாங்கன்னா எல்லாரும் பாராட்ட தான் போகிறாங்க, யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் குடும்பமாக இணைவோம், குடும்பமாக சேருங்கள் அப்படின்றதுலாம் வந்து என்னென்னா ஒரு குழந்தைகளுடைய இது கூட சேருவாங்களே தவிர அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குரிய. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஒரு வீட்டுக்குள்ளவே பார்த்தோம்னா 5 பேர் இருந்தால் 5 பேர் 5 கட்சியில் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில் இருப்பாங்க. இல்லை 2 பேர் ஒரு கட்சி ஒத்து போவாங்க. 5 இப்போ எங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா இப்போ எங்கள் அம்மா ஒரு கட்சி போட்டு போடுவாங்க, எங்கள் அப்பா ஒரு கட்சி போட்டு போடுவாங்க, நான் ஒரு கட்சி போட்டு போடுவேன்ற மாதிரி நிலைமை இருக்கும்போது எப்படி எல்லாருமே வந்து ஒரே ஆள் போட்டு போடுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்க்கவே முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இதை பார்க்க முடியும். இணையறதுலாம் தப்பு கிடையாது, சேருவாங்க, பசங்களுடைய ஆசைக்காக சேருவாங்க. ஆனால் பட் ஓட்டு பூத்துன்னு போகும்போது கடைசி நிமிடத்தில் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்றது யாராலுமே நிர்ணயிக்கவே முடியாது. இதுதான் வந்து இங்கே இருக்கிற வந்து விஷயமே இதுதான். தேர்தல் நேரத்தில் யாருக்கு வாக்களிப்பாங்கன்ற விஷயம் யாராலையும் யூகிக்கவே முடியாது. இதுதான் இங்கே நடக்கிற நிகழ்வு. ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களாக கூட இருக்கட்டும், இருந்து என்ன யூஸ் ஆக போகுதுன்றது நம்ம தேர்தல் நேரத்தில் தெரிய போகுது. நமக்கு இப்போ தேர்தலில் வந்து அவர் எந்த கட்சியில் போனால் நல்லது, இல்லை தனியாக நின்னா நல்லதா? இல்லை சார், இப்போ வந்து என்னென்னா அவர் பெரும்பாலும் வந்து திமுகவை எதிர்த்து தான் அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்காரு. திமுக தான் அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு கிடையாது. அதிமுக கூட்டணிக்கு போனார்னா ஒரு விதத்தில் வந்து அவருக்கு வந்து பெரிய லாபமாக அமையும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு 35 இல்லை 40 தொகுதிகளோ அவருக்கு கொடுக்குறாங்கன்னா நிச்சயமாக ஒரு 50 to 70% வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது விஜய் அவருடைய கட்சிக்கு. பட் அது அவர் தான் முடிவு பண்ணணும். தனியாக நின்னார்னா எந்த தொகுதியிலையுமே அவரால் வந்து டெபாசிட்டாக வாங்க வரன்றதே ஒரு கேள்விக்குறி தான். அவரோட கட்சி சார்ந்து நிற்கிறவங்க எல்லாமே முதல்ல வந்து இந்த கேண்டிடேட்லாம் யாருக்குமே வந்து பரிச்சயமானவங்க இருக்க மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா இறங்கி வேலை செய்யணும், அங்கே பல சிக்கல்கள் சந்திக்கணும். பூத் கம்யூனிட்டி, ஆமாம், பூத் கமிட்டி நேரடி தொடர்புன்னு சொல்கிறாரு.
இல்லை சார், பல விஷயங்கள் இருக்குது சார், பல விஷயங்கள் இருக்குது. பூத் கமிட்டி அமைக்கணும், அந்த தேர்தல் சீட்டை அப்போ அந்த சீட்டை கொடுத்து அனுப்புவாங்க, இதில் பல விஷயங்கள் இருக்குது. இளைஞர்கள் வந்து ஆக்ரோஷமாக விஜய்க்காக வேலை செய்வாங்க, யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல, எல்லா கட்சியிலுமே இருக்காங்க அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு ஓட்டை கேன்வஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ உங்களை வந்து நான் கேன்வஸ் பண்ணி ஓட்டு போட்டு வச்சிட முடியுமா? நான் சொல்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், நீங்கள் போட்டுருவீங்களா? முடியாதுல்ல. உங்களுடைய விருப்பம் தானே அது. நீங்கள் எந்த கட்சிக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த கட்சி தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் இருக்குது சார். இதெல்லாம் தாண்டி வந்து அவர் என்ன சாதிக்க போறான்றது தெரியல. ஒன்று எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அதிமுகவோட கூட்டணி வைத்தானா அவருக்கு பெரிய லாபம் இருக்கு அப்படின்றது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அங்கே பிஜேபி இருக்கிறதுனால அதை அவர் இழுத்துக்கிட்டு இருக்காரு சார். அதான் வந்து எப்படியும் சொல்ல முடியாது சார். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் எந்த கட்சிகள் சார் எதிர் கட்சியாக இருக்குது, ஆனால் அந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் எங்கே எப்படி சார் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் யூகிக்க எப்படி. இப்போ கேரளாவில் எடுத்திங்கன்னா இப்போ கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தான் அங்கே எதிர் கட்சிகள். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒரே கூட்டணியில் இருக்குது சார். நம்ம அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மனநிலை, அவங்க கேட்டால் எங்கள் ஸ்டேட்டில் நாங்கள் ஒத்து போகிறோன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட்டில் தான் அவங்களுக்கு பிரச்சனை, எங்கள் ஸ்டேட்டில் நாங்கள் ஒத்து போகிறோன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஏற்புடையதாகவே இருக்காது. இப்போ பிஜேபி கூட்டணி இருக்குதா இல்லையான்னு, இப்போ பிஜேபி கூட்டணி இல்லைன்னா பிஜேபி கூட்டணி இருந்தா இவருக்கு தேவையான தொகுதிகள் கொடுக்க தான் போகிறாங்க. இப்போ இவர் எத்தனை தொகுதிக்காரோ அந்த தொகுதி எந்த உடன்பாடு ஏற்பட்டு அது எத்தனை தொகுதி அந்த தொகுதி கொடுக்க தான் போகிறாங்க அதிமுக கூட்டணியில். அதுக்கு இருக்க எந்த சம்மந்தமும் இல்லை சார். இப்போ பிஜேபி இருந்தால் இப்போ விஜய்க்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. நான் கேட்குறேன், இப்போ பிஜேபி கூட்டணி அதிமுக இருந்தால் இப்போ யாரும் ஓட்டு போட போகிறது இல்லையா? இல்லை விஜய் வந்து சேர்ந்தாலும் பிஜேபிக்காரங்க யாரும் கொள்கை ரீதியாக ரெண்டு எனக்கு வந்து மத்திய அரசு மாநில அரசு கொள்கை இதெல்லாம் சொன்னாங்க. யாரும் கொள்கையெல்லாம் யாரும் கரெக்டாக கடைபிடிக்கிற மாதிரி தெரியல. அப்போ விஜய் வந்து கொள்கையை கடைபிடிக்கல. விஜயை விட்டுருங்க, எந்த கட்சி பொறுத்த வந்து கரெக்டாக கொள்கையை கடைபிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, ஒரு கட்சி சொல்லுங்க. இல்லை நம்ம அரசியல் ரீதியாக பேசுனது மத்திய அரசு மாநில அரசு இருக்கிறேன் கொள்கை ரீதியாக கட்சி எல்லாருமே அந்த சார் ஆளுகின்ற கட்சி எதிர்த்து அரசியலே பண்றாங்க. அதுதான் அரசியலுக்குள்ளே வராங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த கட்சியா சார் நீங்க விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்க சொல்லுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த கட்சியா விமர்சனம் பண்ணுவாங்க. இன்னைக்கு யார் ஆளுங்க கட்சியோ அந்த கட்சியை எதிர்த்து விமர்சனம் பண்ணுவாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து இப்ப கிட்டத்தட்ட 15 வருஷமா ஆட்சியே இல்ல மத்தியில. இப்ப காங்கிரஸ் கட்சி எதிர்த்து விமர்சனம் பண்ண முடியுமா விஜய்? அவர் வந்து மாநாட்டில் ஸ்ட்ரீட்டா ஓப்பனா சொல்றாரு, எனக்கு கொள்கை ரீதியா பிஜேபியும் எதிர் தமிழ்நாட்டில் வந்து திமுகவும் எங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நீ போய் பிஜேபியோட சேருவியாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இப்போ நான் ஒன்னு கேட்கறேன், இப்போ உதாரணம் கட்சிக்காரங்க முட்டாள்களா? சரி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். திமுக வந்து ஒரு டைம்ல வந்து எந்த சூழ்நிலையிலும் இதோட காங்கிரஸ் கட்சி கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா சார்? ஞாபகம் இருக்கான்னு சரித்திரம் எல்லாமே நடந்து சொல்லுங்க. அரசியலே வந்து அப்படிதானே சார்? அதாவது நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு உதாரணம் தான் அரசியல். இப்போ உதாரணம் சொல்றப்ப திமுக கட்சியே வந்து இதோட கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் தெரியும். இப்படி ஒண்ணு சொல்லிட்டு இப்ப இப்படி சொல்ற, நாளைக்கு நீ வந்தனா அப்படிதானே செய்வேங்க மக்களுக்கு தெரிஞ்சு. சரி சரி, இப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது என்ன சொன்னாங்க, எந்த இந்த மோடியா இந்த லேடியான்னு சொன்னாங்க. இருக்கு அம்மையார் பண்ணதுக்கு அப்புறம் அம்மையாரோட கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. இல்ல இல்ல சொல்றேன். அப்புறம் அது அரசியல்ல போய் நீங்க வந்து நேர்மை நடத்தி நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது என்ன சொன்னாங்க, மோடியா இந்த லேடியா எந்த காரணத்தாலும் பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அம்மையார்ல போய் இப்ப எத்தனை கூட்டணி அமைச்சிருக்காங்க ஏடிஎம்பி? நீங்க சொல்லுங்க. அது தனி பிரச்சனை, அது அவங்க விஷயம் சார். நம்ம அதுக்குள்ள நம்ம போல சொல்லுங்க. கொள்கை ரீதியா இருந்தவங்க தானே ஏன் கூட்டணி வச்சாங்க? வைக்காம இருக்க வேண்டியதானே? அம்மையாருடைய ஜெயலலிதா அவர்களுடைய கொள்கையை நாங்களும் பின்பற்றுவோம் சொல்லி இருக்க வேண்டியதானே? ஏன் பின்பற்றல? எதுக்கு பிஜேபி எதுக்கு சார் வச்சாங்க? எதுக்கு கூட்டணி வைத்தாங்க? ஒண்ணு வேணா, திரு ஜி.கே. மூப்பனார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னுடைய தலைமை பொறுப்பு ரஜினிக்கு வந்து காலியா இருக்கு, எப்போலாம் வந்து தலைமை பொறுப்பு ஏற்றுக்கலாம் சொன்னாங்க. அந்த டைம்ல வந்து ரஜினி வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. அப்போ வந்து கூட்டணி எப்படி திமுக வெற்றி பெற்றது. இன்னைக்கு அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணியில இருக்கு நீங்க சொல்லுங்க. இருக்கு இல்லைங்களா? சொல்லுங்க. இப்போ அவரோட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இப்போ இனி எந்த கூட்டணியில் இருக்கு? அதிமுக கூட்டணி தான் இருக்கு. ஆனா அவங்க அன்னைக்கு கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சது எந்த கட்சி கூட? திமுக கூட தானே. இங்க யார் எந்த கொள்கையோடு இருக்கான்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம அரசியல் வந்து பொதுவாக பேச மாட்டோம். நம்ம தெரிஞ்சா கூட நம்ம அரசியல் சார்ந்து ரொம்ப பெரிய விஷயங்களை வந்து நம்ம கலந்து மாட்டோம். ஏன்னா அது நமக்கு தேவையான விஷயம். ஏன்னா நம்ம சினிமா பத்தி விமர்சனம் பண்றோம், சினிமா விஷயங்களை பேசுறதுனால எல்லா விஷயம் நம்மளும் பேசுறோம். விஜய் வந்து இப்ப தனியா நிற்க கூடாது, ஏடிஎம் கூட சேரணும். தனித்து நின்னா அவரால் வந்து நிரூபிக்க முடியாது சார். உனக்கு ஓட் பேங்க் வேணா காட்டலாம், ஓட்டு வேணா பிரிக்கலாம். ஒரு கட்சியில இருந்தோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்புக்கு ஓட்டு வேணா பிரிக்கலாமே தவிர அவரால் பெருசா சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு சீமானே இந்த டைம் என்ன வருது தெரியல. விஜய் ஒரு புதுசா ஒரு கட்சி முளைக்குது. ஸோ அதனால வந்து சீமானுடைய ஓட்டு வந்து போன இதுல வாங்கின அதே ஓட்டு இப்போ கிடைக்குமா அப்படின்ற ஒரு இதுவும் எழுதி. ஏன்னா இப்போ யாருன்னா
ஒவ்வொரு இதுலேயும் இன்னும் எனக்கு தேர்தல் நெருங்க இன்னும் பல விஷயங்கள் நடக்க தான் போகுது, பல மாற்றங்கள் நடக்க தான் போகுது. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ விஜயே வந்து இப்படி இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. லாஸ்ட் மினிட்ல எப்படி மாறுவார் நமக்கே தெரியாது. ஏன்னா வந்து என்னுடைய கொள்கை வந்து திமுக வீழ்த்துவது, அதனால நான் அதிமுக கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி திடீர்னு போயிட்டு இருந்தாலும் நிற்பாரு. யாருக்கு தெரியும்? நம்ம இதுல தேர்தலை பொறுத்த வரைக்கும், அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து உறுதிப்படுத்தவே முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 2011 அதிமுக கடைசி நிமிடம் வரைக்கும் விஜயகாந்த் சேருவார் எதிர்பார்த்தாங்க. ஆனால் சேரவே இல்லை. ஆனால் கடைசி நிமிடத்தில் போயிட்டு அவர் கொடுத்து டக்கு 40 தொகுதி வாங்கிட்டாரு. உங்க எல்லாருமே தெரியும். நீங்க சேரலாமா சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு தெரியல. வீட்டுக்கு திறந்தே இருக்கணும்னு வந்து அறிக்கையே வந்துச்சு. அதிமுக தெரிஞ்சு பெரிய பெரிய மூத்த தலைவர்கள் சொன்னாங்க, தேமுதிகவுக்காக விஜயகாந்த் கட்சிக்காக எங்கள் ஆபீஸ் நிர்வாக கதவு எப்பவுமே திறந்தே இருக்கணும்னாங்க. ஒரே பேர் சொன்னாங்க. ஆனால் விஜயகாந்த் போன மாதிரியே தெரியல. திடீர்னு போட்டு கூட்டணி வச்சு தொகுதி உடன்படியை போட்டு அன்றைக்கே கொடுத்துட்டாங்க. அம்மையார் உங்களுக்கு 41 தொகுதி நான் ஒதுக்குறேன்ட்டு. யாருமே எதிர்பார்க்கல. அது சடனாக என்ன விஷயம் எப்போ வேணாலும் நடக்கும் சார். அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரே விஷயம் தான் சார். நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. இதான் உண்மை அரசியல். ஓகே சார், நன்றி. தேங்க்யூ சார்.